ஹாய் ட்ரேடர்ஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து ரீசெண்ட் டேஸாக வந்து இந்த வீடியோ அதுக்காக தான் மேக் பண்ணுறது. ஓகே, ஸோ ஒரு டவுட் வந்துட்டே இருந்தது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் இருந்தும் சரி, வாட்ஸ்அப்லேயும் சரி. ஓகே, ஸோ நிறைய பேர் என்ன கொஸ்டின் அப்படின்னா, நான் வந்து பிகினராக இருக்கேன் சார், நான் வந்து இப்போ தான் படிச்சுட்ருக்கேன். சில பேர் யூடியூப்பில் படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ நம்மளும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தோம். ஸோ அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கேன், நான் பிகினராக இருக்கேன். நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு அதெல்லாம் ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி கூட அப்புறம் பேசலாம். ஸோ நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ட்ரேடிங் பற்றி? ட்ரேடிங் வந்து நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது? ஏன்னா நம்ம ட்ரேடிங்னு வெளியே போய் சொன்னாலே வந்து ஒரு ஃபஸ்ட்டு வேர்டு வந்து லாஸ் அப்படின்னு தான் வரும். இப்போ நீங்களே வந்து உங்கள் சர்க்கிள்குள்ளே உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ உங்கள் சொந்தக்காரங்கிட்டேயோ நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா லாஸ் ஆகாதா அப்படின்றது தான் அவங்களோட ஃபஸ்ட்டு வேர்டாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த டவுட் தான் என்கிட்டயே ரேஸ் ஆச்சு. என்கிட்டையும் கேட்டாங்க, ஸோ எப்படி சார், ஸோ பிகினராக இருக்கேன் அப்படின்னா நான் லாஸ் எல்லாம் பண்ண முடியுமா? அப்படின்னா பண்ண முடியாது. ஓகே, ஸோ இட்ஸ் அ பிஸ்னஸ், இட்ஸ் அ பியூர் பிஸ்னஸ். லாஸ் வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ இஃப் யூ டூயிங் எனி பிஸ்னஸ், லாஸ் தேர். வித்தவுட் லாஸ், வித்தவுட் பிஸ்னஸ். அங்கே லாஸ் இல்லை அப்படின்னா பிஸ்னஸே இருக்காது. ஸோ அப்படி தான், பிஸ்னஸ்னாலே லாஸ் இருக்கும், அவ்வளோதான். ஓகே, ஸோ நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், ஓகே, அதுதான் மேட்ருங்க. நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க பொறுத்து தான் நீங்கள் எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டு அங்கே தெரியும். ஓகே, நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம், எவ்வளோ நாலேஜ் இருக்குது அப்படின்றது அங்கே தெரியும். ஸோ நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றது தான். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம். ஸோ இப்போது நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, நான் எங்கேருந்து எப்படி வந்து ஒரு சேஃபான பொசிஷனாக நான் எப்படி போகிறது, சேஃபான வேலை வந்து நான் எப்படி போகிறது பிகினர் அப்படின்னா. ஸோ என்னோட சாய்ஸ், நான் எதுக்கு ஓட் பண்ணுவேன் அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறேன். தென் நானும் இதை ஒரு காலத்தில் ஃபாலோ பண்ணேன். நானும் வந்து இன்ட்ராடேலாம் பண்ணி பெரிய லாஸ்லாம் வாங்கி பெரிய அடிலாம் வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுதான் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. இதை எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க ஒரு கிளாஸில். நான் நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், ஃப்ரீ கிளாஸு, பெய்டு கிளாஸ், அது இதுன்னு. ஸோ அவங்க ஒரு டைம் வந்து இந்த இது எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதை வந்து நான் ஃப்ரீயாகவும் கொடுத்துட்டேன், நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. ஓகே, அதை நான் காட்டுறேன். ஸோ என்னோடய ஓட்டு வந்து எதுக்கு அப்படின்னா, பெஸ்ட்டு சாய்ஸ் என்னோடது ஸ்விங் ட்ரேடிங் தான். ஓகே, ஸோ ஸ்விங் ட்ரேடிங் வந்து இட்ஸ் அ பெஸ்ட் வே ஃபார் பிகினர். ஓகே, ஸோ அவங்களுக்கான நல்ல சாய்ஸாக இருக்கும் ஸ்விங் ட்ரேடிங் வந்து. அது ஏன் நான் வந்து சொல்கிறேன் ஸ்விங் ட்ரேடிங் வந்து அப்படின்னா, ஸோ என்னென்ன வேணும் ஸ்விங் ட்ரேடிங் வந்து, ப்ராப்பர் நாலேஜ் இருக்கணும். ப்ராப்பர் நாலேஜ் மீன்ஸ் நீங்கள் ட்ரேடிங் அளவுக்கு இருக்க தேவையில்ல. இப்போ ட்ரேடிங் அப்படின்னா ஃபியூச்சர் இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக மார்க்கெட்டில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்ட்ராடே பண்ணலாம், அண்டு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம். அடுத்து பொசிஷனல் ட்ரேடர்னு சொல்லுவோம், அந்த ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறது, ரைடிங் பண்ணுறது, தென் ஃபியூச்சரில் பண்ணுறது. ஸோ இதை தாண்டி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அது ஒரு கேட்டகரி. ஸோ இவ்வளோ விஷயம் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அஸ் எ பிகினராக வந்து ஒரு ப்ராஃபிட் வேணும். ப்ராஃபிட்டை எதிர்பார்த்தா இங்கே வராங்க மக்கள் இல்லையா? வேறு எதுக்காகவும் வரல, ப்ராஃபிட் எதிர்பார்த்தா மக்கள் வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாகவும் இருக்கணும், நான் சேஃபாகவும் இருக்கணும், லாஸும் பெருசாக ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்விங் ட்ரேட் தான் இஸ் பெஸ்ட். ஏன்னா ஸ்விங் பண்ணிங்க அப்படின்னா, இன்கேஸ் மார்க்கெட் வந்து நீங்கள் வந்து இன்ட்ராடே பண்ணுற மாதிரி அன்றைக்கே க்ளோஸ் பண்ண தேவையில்ல. நீங்கள் வந்து பொசிஷனெலாம் வச்சுக்கிட்டு அதை மூவ் பண்ணி கொண்டு போகலாம். ஸ்விங் வந்து ஆக்சுவலி ஸ்விங்க்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு நாளில் 2 நாளில் வந்து அந்த டார்கெட் அச்சீவ் ஆகவே ஆகாது. இட் வில் டேக் அ டைம். மை பாயிண்ட் ஆஃப் வியூ 1 வீக் to 15 days, அதான் வந்து பெஸ்ட்டு ஸ்விங் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ 7 நாள்லேருந்து ஒரு 15 நாள் வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல டார்கெட் நீங்கள் உங்களால் வைக்க முடியும். ஏன்னா அவ்வளோ தூரம் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. ஸோ நல்ல டார்கெட் வைக்க முடியும், உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். இன்கேஸ் அது ஆகாமல் போனால் கூட அதை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஓகே, ஏன்னா நம்ம சிஎன்சியில் தான் வாங்கியிருப்போம். ஸோ வந்து உங்களால் கேரி ஃபார்வர்ட் பண்ணி அடுத்தடுத்த நாளைக்கு அதெல்லாம் இப்போது எப்படி சார், இப்போ லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு அப்படின்னா திருப்பி மேலே போகிற வரைக்கும் உங்களால் ஹோல்டு பண்ணி வச்சுக்க முடியும் ஸ்விங்கில் பண்ணிங்க அப்படின்னா. ஓகே, இந்த ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ஸ்விங்கில் இருக்குது. இதே இன்ட்ராடே பண்ணிங்கன்னா இருக்காது. இதே நீங்கள் ஆப்ஷன்ஸ் பண்ணுறீங்க, ஃபியூச்சர் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி டே வரைக்கும் தான், வீக்லி ஆர் மந்த்லி, அந்த வியாழக்கிழமைக்குள்ளே நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும். இல்லைனா அது க்ளோஸ் ஆகிடும், உங்களுக்கு லாஸோ ப்ராஃபிட்டோ அது புக் ஆகிக்கும். ஓகே, பட் ஸ்விங்கில் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து லாஸ்ட்டில் போய்ட்டு அப்படின்னா ஒன்றும் பயப்பட தேவையில்லை, அப்படியே ஹோல்டு பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு நாள் அது மேபி 10 நாளில் இப்போ 12ஆவது நாள் லாஸ்ட்டில் போகுது அப்படின்னா 20 நாள் கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் தான் போகும். ஓகே, ஸோ பட் அது வந்து ஸ்விங் எப்படி பண்ணணும் அப்படின்ற ப்ராப்பர் நாலேஜ் இருக்கணும். நான் சொன்ன மாதிரி இதுதான் ஃபஸ்ட்டு. ஓகே, கற்றுக்கணும் ஸ்விங் ட்ரேட் எப்படி பண்ணணும், எங்கே ஸ்டாக் செலக்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் சொல்கிறேன். ஓகே, அடுத்தடுத்து நான் சொல்கிறேன், இப்போவே சொல்லிடுறேன். ஸோ அது ஃபஸ்ட்டு. ஓகே, அந்த நாலேஜ் இல்லாமல் வந்து போகக்கூடாது. தென் பேஷண்ட், நான் சொன்ன மாதிரி ஸ்விங் you should wait for 7 days to 15 days. ஓகே, ஸோ அவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணுறவங்க மட்டும்தான் ஸ்விங் பண்ணணும். எனக்கு உடனே வந்து நம்ம மக்கள் பண்ணுற தப்பே என்னென்னா, இப்போ சார்ட்டை வந்து நான் ஒரு பட்டனை தட்டி விட்டேன் அப்படின்னா உடனே போய் டார்கெட் அச்சீவ் ஆகணும். ஸோ அப்படி தாட்டில் வந்து இருக்கக்கூடாது. தென் அந்த ஒரு நாள் 2 நாள் அந்த எதிர்பார்ப்பு இருக்கவே கூடாது. நீங்கள் வந்து நான் தான் சொல்லி தருவேன்,
நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி இங்கே பேசவே மாட்டோம். ஓகே, அது வந்து பேசிக் பண்ணுறது தான் டெக்னிக்கல். சார்ட்டை பார்த்தா என்னன்னு தெரியணும், அவ்வளோதான். இதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதுலேயே வந்து நாம் சொல்லிடுவோம் இதுதான் டார்கெட், இதுதான் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு. அதை போட்டுவிட்டு எஞ்சி போயிடணும் அந்த இடத்த விட்டு. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ரூல். நீங்கள் ஒரு என்ன ஸ்கிரிப்டோ நான் ஸ்டாக் வந்து எடுக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, ஸ்விங் பண்ணாலும் சரி, நீங்கள் இன்ட்ராடே பண்ணாலும் சரி, இல்லை பொசிஷனல் ட்ரேட் பண்ணாலும் சரி, ஆப்ஷன் பையிங் பண்ணாலும் சரி, ஓகே, அந்த நம்ம சிஸ்டம் படி ஒரு டார்கெட்டு உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அதை போட்டு எஞ்சி அந்த இடத்த விட்டு போயிடணும். நீங்கள் உட்காந்துட்டு அதை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லாஸ் பண்ணிடுவீங்க. ஓகே, இதெல்லாம் தான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம். நானும் இப்போது அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால தான் இப்போது ஸோ பெட்டர். ஓகே, ஸோ அந்த ஸ்டாப் லாஸ் டார்கெட் ரெண்டையும் கரெக்டாக கால்குலேட் பண்ணி அதை போட்டுட்டா அவ்வளோதான். அது வேலையை அது பார்த்துக்கும். அது வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணாலும் ஓகே தான், ஸ்டாப் லாஸ் அச்சீவ் பண்ணாலும் ஓகே தான். ஏன்னா அவ்வளோ பெரிய லாஸ் ஆக போகிறதில்ல நமக்கு. நம்ம வந்து கால்குலேட் பண்ணி தான், ரிஸ்க்கை வந்து கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டிருப்போம். ஓகே, ஸோ அந்த பொறுமை வேணும், பொறுமை இருக்கும் அப்படின்றவங்க தான் வந்து ஸ்விங் ட்ரேட் வந்து வரணும். இல்லை தென் பொறுமை இல்லை அப்படின்னா இந்த ஸ்விங் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. 15 days யூ ஷுட் வெயிட். ஓகே, தென் டோன்ட் சேஸ் த ட்ரெண்டு. இப்போது ட்ரெண்டை சேஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னா, இப்போ வந்து சில பேர் வந்து டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணும்போது சொல்லுவாங்க, அதோட முந்தின ஹையை வந்து இப்போது ஒரு மேலே போயிட்டுருக்குன்னு வைங்களேன், அதோட முந்தின ஹையை தொட்டுருச்சு அப்படின்னா அதுக்கு மேலே போகும் அப்படின்னு. இல்லை லோ வந்துருச்சு அப்படின்னா அது கீழே வரும் அப்படின்னு. அதெல்லாம் இல்லை. அப்படிலாம் வந்து ட்ரெண்டை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேணாம். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட டார்கெட்டை. நீங்கள் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஒரு டார்கெட் வச்சுருப்பீங்க. இப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கு நான் டார்கெட்டும் வைக்க சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த டார்கெட் வரைக்கும் தான் நீங்கள் வெயிட் பண்ணணும். வந்துச்சுன்னா ஓகே, அதை தாண்டி மேலே போயிட்டு இருக்கும்போது ஸோ முந்தின ஹை இருக்குது அப்படின்னா மேலே போகும். ஸோ அது வந்து சரி கிடையாது. ஓகே, உங்கள் டார்கெட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அவ்வளோதான். அது முடிஞ்சுன்னா க்ளோஸ் பண்ணிட்டு போயிடணும், அவ்வளோதான். ஃபைன். ஓகே, இட்ஸ் ஒன்லி ஹெல்த்தி. அது எப்படி அப்படின்னா, ஸோ இதுதான் சார்ட்டு. இப்போது ஸ்விங் அப்படின்றது வந்து இதுதான். இப்போ கீழேருந்து ஒரு போயிருக்கு இல்லையா, ஒரு மூவ் கொடுத்துருக்கு. இதுதான் வந்து ஸ்விங். இது நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15 days இருக்கும். ஓகே, இந்த ஸ்விங் வந்து உங்களால் பிடிக்க முடியுமா? நீங்கள் பிடிச்சிங்கன்னா நீங்கள் ஸ்விங் ட்ரேடர். அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்விங் கொடுத்துருக்கு, அதுக்கு அடுத்த மூவ் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கே ஸோ இந்த ஸ்விங்லாம் வந்து உங்களால் கரெக்டாக இந்த பாயிண்ட்ஸே வந்து கரெக்டாக என்ட்ரி எக்ஸிட் பண்ண முடியுமா அப்படின்றது நீங்கள் கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா ஸோ இதான் வந்து ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்றது. பட் நான் சொன்னது என்னென்னா, இப்போது மார்க்கெட் வந்து இங்கே இருக்குன்னு வச்சுப்போமே, இங்கே இருக்குது இல்லையா? ஸோ இந்த இவ்வளோ தூரம் வந்து நான் வெயிட் பண்ணணுமா, இல்லை இங்கே எதே வச்சு இது மேலே போகுமா, இல்லை முந்தின ஹை வந்து இங்கே இருக்குது இல்லையா? சில பேர் எல்லாரும் சொல்கிறது அதுதான். ஸோ முந்தின ஹையை வந்து தொடர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிம்பாங்க. ஸோ மார்க்கெட் வந்து இங்கே மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இவ்வளோ தூரம் போகுமா அப்படின்னு நான் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்னோடய டார்கெட் இங்கே எங்கே வருதோ அதோட எக்ஸிட் ஆகிடணும். இதை தாண்டி வந்து நான் டார்கெட் ஸ்டாப் லாஸ் அவ்வளோதான், இரண்டே நான் போட்டிருப்பேன். இதை தாண்டி எக்ஸிட் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும். இதை தான் பண்ணணும். ஓகே, நான் இப்படி ஏதோ ஃபிப்னோஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் யூஸ் பண்ணிட்டு அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணுறது. ஆனால் ப்ராஃபிட் ஆன பிறகும் வந்து ஹோல்ட் பண்ணுறது, அது போகும்ன்ட்டு அதெல்லாம் இல்லை. அதுமாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம பேக் எடுத்துகிட்டே வர்றது. ஸோ மேபி தொட்டுட்டு மேலே போயிடலாம், திருப்பி ரிவர்ஸ் ஆகும், மார்க்கெட்டு ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறது. ஸோ அது வந்து ஸ்விங் ட்ரேடில் பெரிய மிஸ்டேக், அது இருக்கக்கூடாது. ஸோ ஸ்டாப் லாஸ் டார்கெட் இது ரெண்டும் முடிஞ்சு அப்படின்னா உங்கள் ட்ரேடு க்ளோஸ். ஓகே, ஸோ அதை முடிச்சுட்டு வந்துடணும். தென் இதான் ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பர் நாலேஜ் இருக்கணும். தென் 15 நாள் ஒரு வெயிட் பண்ணுறதுக்கான பேஷன் உங்களுக்கு இருக்கணும். தென் அதோட ட்ரெண்டை வந்து நீங்கள் சேஸ் பண்ணக்கூடாது. மார்க்கெட்டை எப்பவுமே சேஸ் பண்ணக்கூடாது. என்றைக்குமே மார்க்கெட் நம்ம பேச்சை கேட்காது, நம்ம தான் மார்க்கெட் பேச்சை கேட்கணும். ஓகே, தென் டைம் ஃப்ரேமிங் இது ஒரு பெரிய டவுட் இல்லையா? இப்போ நான் வந்து சார்ட் பார்த்து நான் டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி நான் எடுக்கிறேன் அப்படின்னு வைங்களேன், ஒரு டைம் ஃப்ரேம் வச்சுருப்போம். ஒன்றுக்கும் இன்ட்ராடேக்குன்னு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது. தென் இந்த மாதிரி ஸ்விங்குக்கு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது. லாங் டைமுக்கு வந்து அதுக்கு மந்த்லி. ஓகே, அது டைம் ஃப்ரேம் இருக்குது. இப்போது ஸ்விங் ட்ரேடிங் என்ன டைம் ஃப்ரேம் அப்படின்னா பெஸ்ட்டு வந்து 1 hour 4 hour டே டைம் ஃப்ரேம். நான் இங்கே என்ன வச்சுருக்கேன்னா டே டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 4 hour டே டைம் ஃப்ரேம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டே வச்சாலும் ஓகே, இல்லை 4 hour வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணாலும் ஓகே. வச்சுட்டு அந்த டைம் ஃப்ரேம் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இட்ஸ் பெஸ்ட்டு. ஸ்விங் ட்ரேடிங் வந்து பெஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா 1 hour 4 hour அந்த டே டைம் ஃப்ரேம். ஓகே, ஸோ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து எப்படி இப்போ ஸ்விங் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா எப்படி ஸ்டாக் எடுக்கிறது, ப்ராப்பர் நாலேஜ் வந்து நான் எங்கே கற்றுக்கிறது அப்படின்றது. ஸோ இதுதான் நம்மளோட சேனல்.
ஸோ இங்கே வந்து நான் ஆல்ரெடி ஒரு லைவ் கிளாஸ் நான் எடுத்திருந்தேன், ஸ்விங் ட்ரேட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி. இந்த லைவ் கிளாஸ் தான். ஸோ இங்கே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour இதில் நம்ம ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருப்போம். ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் அதை பேக் டெஸ்ட் பண்ணி எவ்வளோ ப்ராஃபிட் ஆச்சு, எவ்வளோ லாஸ் ஆச்சு, எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி இங்கே நம்ம சொல்லியிருப்போம். ஓகே, ஸோ இதை வந்து பாருங்கள். இதை பார்த்துட்டு தென் எப்படி நான் செலக்ட் பண்ணுற ஸ்டாக்கு, இந்த வீடியோக்கு அடுத்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸ்ட்ரிங் ட்ரேட் நீங்கள் சூஸ் பண்ணுறது ஓகே, அதுக்கு வந்து ஸ்டாக் எங்கே செலக்ட் பண்ணுறது, எந்த ஸ்டாக் வந்து அதுக்கு பெட்டராக இருக்கும், நான் எங்கே போய்ட்டு எடுக்கிறது அப்படின்னா அதுக்கான வெப்சைட்ஸு அதை பற்றி நான் இங்கே சொல்லியிருப்பேன். ஸ்விங் ட்ரேடுக்கு வந்து ஸ்டாக் செலக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்ற பற்றி. ஸோ இந்த 2 வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இப்போ ஸ்விங் ட்ரேட் பண்ணுறீங்க, யூ ஆர் பிகினர் அப்படின்னா நான் உண்மையாகவே சொல்கிறேன், வேறு லெவல் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, நீங்கள் செஞ்சு பாருங்கள், நீங்களும் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த லைவ் கிளாஸ் நான் சொல்லியிருப்பேன் பேக் டெஸ்ட் பண்ணுறது எப்படின்னு. ஸோ அதேமாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். உடனே போய் உள்ளே போக வேண்டாம். உங்களுக்கு நம்பிக்கை வரைக்கும் ஒரு 10 ட்ரேடு ஓகே நீங்களே வந்து சூஸ் பண்ணி ஒரு பேப்பரில் எழுதி வச்சு, பேப்பர் ட்ரேடிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பேக் டெஸ்டிங் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு சூஸ் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் போங்க, உங்கள் ரூட்டில் நீங்கள் போங்க, ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதான் வந்து ஸ்விங் ட்ரேடிங். ஸோ பிகினர், யூ ஆர் அ பிகினர் அப்படின்னா நீங்கள் எது பண்ணணும் அப்படின்னா ஸ்விங் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இதான் நம்ம வந்து சொல்ல வந்த விஷயம். இதை தாண்டி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் வந்து விஐபி குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்விங்க்கோ சரி லாங் டேர்முக்கோ எனக்கும் ஸ்டாக்ஸ் எதுவும் கிடச்சிது அப்படின்னா நான் அதில் போஸ்ட் பண்ணுவேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் வேறு எங்கேயும் போஸ்ட் பண்ண மாட்டேன், ஆனால் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் மட்டும் தான் அதை நான் வச்சுருப்பேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வந்து பெனிஃபிட் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.